தலையை ஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி அசையக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் லிகித பாடகா எழுதி வச்சு படிக்காதேன்னு சொல்கிறேன். வேதம் எழுதி வச்சு படிக்கக்கூடாது. படித்தா என்ன தோஷம்னா, அங்கே ஏதாவது அக்ஷர பிழை இருந்ததானால் நீ அக்ஷர பிழையோடையே சொல்லுவ, அது பெரிய தோஷமாயிடுங்கிறதுனால எழுத்து வடிவம் வேதத்து கிடையாது. மேக்ஸ்மில்லர் வந்து தான் வேதத்துக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார். புஸ்தகத்தை பார்த்து ஓரளவுக்கு படிக்கலாம். பாராயணத்துக்குன்னு வந்தால் பாராமல் கண்டஸ்தமாக இருந்தால் மாத்திரமே பாராயணத்துக்கு அவள் அனுமதிப்பாள். புஸ்தகத்தை பார்த்து வேத பாராயணம் பண்ணுறவாளை, கண்டஸ்தமாக இல்லாதவாளை பாராயணத்துக்கு அனுமதிக்க மாட்டா. பெரியவா ஸ்ருதி தான் பேர், கேட்டு கேட்டு தான் சரம். அதனால் லிகித பாடகா தோஷம், எழுதி வச்சு படிக்கக்கூடாது. அல்பகண்டகான ஒன்று தோஷம், பொய்க்குரலில் சொல்லக்கூடாது. கீச்சின்ன குரல் இருந்தால் வேத பாராயணம் பண்ண முடியாது. கணீர்னா இருக்கணும், தொண்டை பேஸ். அல்பகண்டம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஸ்திரீகளுக்கெல்லாம் கூடாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அல்பகண்டத்தினால பாராயணத்தினால பிரயோஜனம் இல்லை. அதனால அல்பகண்ட தோஷம் இருக்கு. அதுக்கும் ஒரு தோஷம் இருக்கு, அனர்த்தஜான ஒரு தோஷம். அர்த்தம் தெரியாமல் சொல்லாதேங்கிறது.